இன்னைக்கு நான் வந்து ஒரு அமேசிங்கான டின்னர் பண்ண போறேன். என்னன்னு கேட்டா பொட்டேட்டோ ஷவர்மா. நான் இது வந்து ரேண்டமா ஒரு ட்ரை பண்ணேன். இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க. பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கடையில வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் பொட்டேட்டோ வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதில் நீங்க சப்போஸ் வீட்டில் பொட்டேட்டோ இருந்தால் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையே நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விராப்ஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ்ல 2 முட்டையை உடச்சு ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கி வச்சிருந்த முட்டையை நல்லா ஊற்றிக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி அதில் போட்டு நல்லா அதில் ஒட்டி விட்ருங்க. அப்படியே 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை பெரட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சப்பாத்தி அந்த முட்டையோட அப்படியே ஒட்டிடும். சூப்பராக வந்துடும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஷவர்மாவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். மயோனிஸ் இல்லை கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு சூப்பர் ஹாட்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் இருக்குது. அதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். மயோனிஸ் டொமேட்டோ கெச்சப் ரெண்டுமே மறுபடியும் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்னோட ஷவர்மாவை எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கில் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். யாராவது வந்து வெஜ் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல ரெசிபி வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.